காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யங்ஞம் அப்படின்னு நடத்துவாங்க. இப்போ கூட நம்ம தியான மகா யங்ஞம்லாம் நடத்துகிறோம். அந்த யங்னத்தில் என்ன நடக்குது? உண்மையில அங்கே தியாகம்ன்றது அப்ளிகபிள் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் கடவுள் கொடுத்ததை அங்கே திருப்பி கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுறோம். அதைத்தான் இந்த இடத்துல குவாண்டம் சொல்லுது, எல்லா டைரக்ஷன்லையும் அது போகும். இந்த விதிகள் எல்லாமே ஒரு கால வரம்பரைக்கு உட்பட்டது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு 3 விதிகளை பார்ப்போமே. கிருஷ்ணர் அவர் தான் தேர் ஓட்டுறாரு. அவர் தேர் ஓட்டுறாரு, இவர் தன்னோட செயலை மட்டும் செய்கிறார். இந்த செயலற்ற தன்மைனா ஒன்றுமே செய்யாமல் இருக்கணும் நம்ம நிறைய பேர் நினச்சிருவாங்க. வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு தலைப்பில் அதில் நமக்கு எந்த விதமான ஈர்ப்பு விதி நமக்கு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத டாப்பிக்கை பார்க்க போகிறோம். கீதையில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்துலையும் இதை பற்றி குறிப்பிடுறாங்க. வால்மீகி ராமாயணத்தில் யத்வாவம் தத் பவதி அப்படிங்கிறாங்க. நீ என்ன வாய் நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். நம்ம சொன்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கலாம், தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது எல்லாத்துலேயும் குறிப்பிடப்படக்கூடியது தான். அப்போ புதுசாக இது உருவாச்சா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயே போவோம். குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் ஃபோக்கஸோடு பார்த்தீங்கன்னா அதனோட தன்மையை உங்களால் மாற்ற முடியும்னு நிரூபிச்சே சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கேட்குறோம், வைக்கிறோம், நடக்குமான்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இதன் ப்ரூஃபோட கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதனால் நம்ம விஞ்ஞானத்தில் பார்த்தாலும் இப்போ எலக்ட்ரானை நீங்கள் உத்து பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, அது எப்பவுமே அசை உள்ள தன்மை உள்ளது. அது பொருள் அல்லன்னு வேற சொல்றாங்க. அது பொருளா அலையா, அது ஒரு திடமே இல்லாததா, காற்றா, புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு தன்மையில் இருக்கு. அந்த எலக்ட்ரானே நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அசைவற்ற தன்மைக்கு போகுதான். அப்போ நம்மளோட அப்சர்வேஷன், ஒரு கான்சன்ட்ரேஷன்றது எவ்வளோ அங்கே முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இதில் இன்னும் அழகான ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் லீனியர் கிடையாது. நம்ம சொன்னோம் இல்லையா, எண்ணம் சொல் செயல் அது உனக்கு மாத்திரம் நடக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நான் ஒரு வீடு ஆசைப்பட்டேன், நான் ஒரு பொருளை ஆசைப்பட்டேன், இது எனக்கு மட்டும் நடக்குது கிடையாதுங்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நடக்கிறது எல்லா டைரெக்ஷன்லையும் நடக்கும். எப்படி ஒரு ஸ்பாஞ்சிலேருந்து தண்ணி எடுத்தால் ஒரு சைடு வருமா? இல்லை இல்லையா, எல்லா பக்கமும் போகும். எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த ஈர்ப்பு விதி செயல்பட ஆரம்பிச்சிடும், ஒருத்தர் செயல்படுத்தினா கூட. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நீ ஒரு பணம் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். எடுத்துக்காட்டா ஒரு பணத்தை நீங்கள் கேட்குறீங்க, அது உங்ககிட்ட வந்து அடையுது. அதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னொரு வியாபாரத்தை நீங்கள் வளர்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் அங்கேயோ ஒரு பொருளை வாங்குவீங்க, அப்போ அவனுக்கு அந்த பணம் போய் சேரும். அவன் என்ன பண்ணுவான்? அதை தொடர்ந்து அப்படி போவான். இது பணம் மட்டும் தானா? அன்பும் அப்படி தான். எனக்கு உறவில் அன்புகள் வேணும், அந்த அன்புன்ற ஒரு தன்மை வேணும். நீங்கள் ஈர்ப்பு விதியில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அன்பு அங்கேயே நிற்க போகிறதில்ல. அந்த அன்பும் எல்லா டைரக்ஷனும் போக ஆரம்பிச்சிடும். இதை தடுக்க முடியாத ஒரு விஷயன்றது குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, உன் வியாபாரமாக இருந்தாலும் சரி, உன் அன்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு லைனில் போகிறதில்ல, எல்லா டைரக்ஷன்லையும் போகும். இது புதுமையா இருந்தது. அப்படி எல்லா டைரக்ஷன்லும் போறத பத்தி நம்ம கீதையில என்ன சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துருவலாம் இல்லையா? கீதையில என்ன சொல்றாங்க? இந்த ஈர்ப்பு விதியை அதிகப்படுத்துறதுனா என்ன? நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் கூட கூட கிடைக்கும். அது லா ஆஃப் அபண்டன்ஸ் இல்லையா? இந்த லா ஆஃப் அபண்டன்ஸ்க்கு எப்படி நம்ம கீதையில் அதை குறித்து சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யங்ஞம் அப்படின்னு நடத்துவாங்க. இப்போ கூட நம்ம தியான மகா யங்ஞம்லாம் நடத்துகிறோம். அந்த யங்னத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நெருப்பை வச்சு நம்ம ஒரு வேள்வி நடத்துகிறோம். அப்போ அங்கே போடக்கூடிய பொருட்கள், அந்த சுற்றி வர்ற ஆளுங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், அதில் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் மூலிமா பணமாக கூட அங்கே கொடுக்கணும் இல்லை? யாராவது ஒருத்தர் ஆதரவு இல்லாமல் ஒரு வேள்வியை நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய சேவைகள், குக்கு அதாவது சமைக்கிறது, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற எனர்ஜி அதிகப்படுத்தும். எதற்காக அங்கே எனர்ஜி அதிகமாகுது? நம்ம எண்ணத்தில் ஒரு பொருட்களை போடுவோம். என்ன பொருட்களை போடுவோம்னா, கடவுள் நமக்கு கொடுத்ததை திருப்பி கடவுளுக்கே கொடுக்குற மாதிரி. ஏன்னா நீ எந்த பொருளுமே கடவுள் கொடுக்காத பொருளை எடுக்க முடியாது. அப்போ அந்த கடவுள் கொடுத்த பொருளை கடவுளுக்கே கொடுக்குற மாதிரி செய்கிறது தான் உண்மையிலே யக்னம். அதில் பெரிய என்ன சொல்கிறது,
இப்போ இதில் வந்து பெரிய தியாகம் பண்ணுறோம், யாருக்கோ செய்கிறோன்னு கிடையாது. உண்மையிலே அங்கே தியாகம்ன்றது அப்ளிகபிள் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் கடவுள் கொடுத்ததை அங்கே திருப்பி கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுறோம். அதைத்தான் இந்த இடத்துல குவாண்டம் சொல்லுது, எல்லா டைரக்ஷன்லேயும் அது போகும். நம்ம தியான மகா யக்னம் நடக்கும்போது ஒரு எனர்ஜி ஆற்றல் வருதுன்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த பங்களிப்பு, நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ, எல்லாரும் தியானம் கற்றுக்கணும், எல்லாரும் அந்த தியான பாதையில் வரணும், இது நிறைய பேர் போய் சேரணும்ன்ற அந்த ஈர்ப்பு விதியை செயல்படுத்துறதுக்கே இந்த மாதிரி யக்னங்கள் நடத்தும் போது லா ஆஃப் அபண்டன்ஸ்க்கு அது போகுது. எப்படி ஒரு விதியும் ஒன்னோட தொடர்புடையது பார்த்தீங்கல்ல. இதில் குவாண்டமில் இன்னொரு விதியை பற்றி சொல்கிறாங்க, என்டாங்கிள்மெண்ட்டுன்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட கடைசி நேரத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம், நிறைய ஒரு ஆராய்ச்சி, உங்களுக்கு தெரியும், அவர் நிறைய ஒரு சயின்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சப்போ எவ்வளோ உள்ளே போக போக ஆராய்ஞ்சு போக கடைசியில் நமக்கு தெரியாத மர்மங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் அவர் கடைசியாக கண்டுபிடிச்சாருன்னாங்க. அப்போ இன்னும் நான் எல்லாத்தையும் விடுவிச்சிருவேன், எல்லா மர்மங்களையும் நான் கண்டுபிடிச்சிருவேன்றது சயின்ஸிலே சாத்தியம் இல்லை. இப்போ உடல் மருத்துவம் பார்க்குறவங்கள கூட எத்தனையோ விஷயங்களை கற்றுருப்பாங்க, ஆனால் அதையும் தாண்டிய மர்மங்கள் உடல் வச்சிருக்கு. நம்ம சுற்றி இருக்க பிரபஞ்சத்தையும், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்தையும் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதையும் தாண்டிய ஒரு மர்மத்தை வச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் தீர்த்திட முடியும், அதிலிருந்து எல்லா மர்மங்களையும் விடுவிச்சிட முடியுமானா முடியாது. ஏன் அந்த என்டாங்கிள்மெண்ட் அப்படி இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம பூமி முதல்ல உருவாகும்போது ஒரு கல் மாதிரி உருவாக்கியிருக்கலாம். அப்புறம் அந்த புவித்தட்டுகளோட அசைவில் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லை, அப்படி தான் நடந்தது. இதே போல் முதல் அந்த பிரபஞ்சம், மொத்த அண்டம் பேரண்டம் உருவானப்போ ஒரே இதில் தான் இருந்தது. அங்கிருந்து பிரிஞ்சு தான் இத்தனை பால்வெளிகள் உண்டாச்சு. ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்லும் பொழுது இந்த உலகில் ஒன்று நடந்தாலும் அது பிரபஞ்சத்திலையும் எதிரொலிக்கும்ன்றாங்க. அதுதான் அந்த புரிபடாத மர்மம். அப்போ நமக்கு இங்கே ஏதோ நடக்குதுன்னா அது அங்கே ஏதோ நிகழ்த்துதோ, அதுவும் கூட நமக்கு இங்கே எதிரொலிக்கலாம் இல்லையா? ஏன்னா எதுவுமே டூ வே தானே. அந்த என்டாங்கிள்மெண்ட்டு ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பொருள், நீ கொடுக்குற வைப்ரேஷனை அதை அங்கேயும் கடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி முண்டக உபநிடத்தில் சொல்கிறாங்க. என்னன்னா, எந்த ஆசையோட ஒரு உயிர் நீங்குதோ, ஒரு நீங்கிருச்சு, நம்ம உயிர் தான் போகுதுன்னு சொல்கிறோம், அது இல்லை, உடல் தான் போகுது, உயிர் இருக்குது, அந்த ஆன்மா இருக்குது. அது ஏதோ ஒரு ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா மீண்டும் அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த ஆசையை கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடும். ஏன்னா அது அந்த வைப்ரேஷனில் தான் இருந்திருக்கு. அந்த வைப்ரேஷன் கொடுத்ததுனால அந்த வைப்ரேஷன் உருவாகி இருக்கும், அது மீண்டும் அதை வந்து நிறைவேற்றி கொள்ளும்ன்றாங்க. இதுதான் அந்த புரிபட முடியாத மர்மமாக நம்ம ரெண்டுத்துலேயும் சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி நான் அந்த ஆசையோடு தானே இறந்தேன், திருப்பி அதே ஆசையில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஒரு ஈர்ப்பு விதியை செயல்படுத்த ஆரம்பிச்சோன்னா அது நேரம் காலம் தாண்டினது இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டில் நீங்கள் முடிஞ்சாலும் அதை தான் சொல்லுவாங்க, கடைசியில் இறக்கும் பொழுது ராமராமன் கடைசியிலையாவது சொல்லிடு, கடவுளோட பேரை கடைசியாவது சொல்லிடு, அந்த ஃப்ரீக்வன்சியாவது ஒன்று கடைசியில் ஈர்த்துறாதா அப்படின்னு கேட்பாங்க. கடைசி நிமிஷத்தில் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் முக்தியே கிடைச்சிக்கிறனாலும் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அந்த நேரத்தில் சொல்கிறது கூட அடுத்தது உன்னை நோக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உன்னை பிறக்க வைக்குமா. எவ்வளோ பெரிய ஆறுதல் இல்லையா நமக்கு? அப்போ இந்த ஈர்ப்பு விதியில் எங்கே உண்மையான விழிப்புணர்வு இருக்குன்னு தெரியுமா? எந்த விஷயத்தை நோக்கி நம்ம இருக்கிறோன்றதுல முக்கியமான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இப்போ நிறைய லாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம், சட்டங்கள், விதிகள். ஆனால் இந்த விதிகள் எல்லாமே ஒரு கால வரம்பரைக்கு உட்பட்டது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு 3 விதிகளை பார்ப்போமே. முதல் விதியாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அது அடிப்படை விதி, நமக்கு அது வேணும்னு நினைக்கிறது அடிப்படை விதி. அதனால் என்ன வரும்னு சொன்னேன், அந்த லா ஆஃப் கர்மா. நீ ஒரு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த விளைவுகளை நீ கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும். அப்போ அந்த கர்மாவும் வருது. இதையும் தாண்டி ஒரு லா சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ், லா ஆஃப் கிரேஸ். அது கருணையின் விதி. இது காலச்சட்டத்துக்கு உட்படாததான். எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நீ லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது நீ அதை ஈர்ப்பு விதியை செயல்படுத்தும் போது அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான் அப்படிங்கிறாங்க. ஷார்ட் டேர்மாக எனக்கு இந்த ஜென்மமே இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு அப்படி கிடையவே கிடையாது. காலங்கள் அதுக்கு காலமற்றதுன்னு எப்படி சொல்கிறோம்? இப்போ நீங்கள் சின்னதுலேருந்து பிறந்து இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஆள்,
இத்தனை வருஷத்தை நான் கடந்துட்டேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க, ஒரு மணி நேரம் உட்காந்துக்கோங்க. சின்னதுலேருந்து நீங்கள் எப்படிலாம் வளர்ந்தீங்க, உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனசில் ஓட்டி பாருங்கள். நீங்கள் சேர்ந்த அந்த பிறந்ததுலேருந்து உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கோ, உங்களோட உறவுகள் இருக்கோ, நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சிங்களோ, எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ, அத்தனையும் நீங்கள் மனசில் ஓட்டி பாருங்கள். அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்கு எத்தனை நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த அதே காலங்கள் தேவைப்படுமா? இல்லை இல்லையா? அங்கே நம்ம அனுபவித்த அத்தனையுமே நம்ம குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட பிரபஞ்ச விதி அது. அந்த மொத்த காலம் அங்கே இல்லாததுனால அந்த காலமற்றது அப்படிங்கிறாங்க. நம்ம வைக்கிற அந்த ஈர்ப்பு விதி ஒரு ஷார்ட் டைம் அதை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த லா ஆஃப் கர்மாவில் நம்ம சொன்னோம் காரண செயல்பாடுகள் வரும் அப்படின்ட்டு. அதற்கு கூடயே நமக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க இல்லையா, உன்னோட ஃப்ரீ வில் அதை செயல்படுத்தலாம். ஆனால் ஃப்ரீ வில்லும் அந்த லா ஆஃப் கர்மாவுக்கு உட்பட்டது தான், அதுவும் காலத்தின் சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா நீ அங்கேயும் ஒரு செயலை தான் செய்ய பார்க்குற. அப்போ லா ஆஃப் கிரேஸ்ன்றது எதை சொல்கிறாங்க? இந்த இடத்துல அந்த கர்மாங்கிறது பிரேக் ஆகக்கூடும், அது நம்மளை விட்டு விலகி போகக்கூடும். என்ன ஆகும்னா, உன்னோட கடந்த காலத்தை நீ கரைஞ்சு போக வச்சிடலாம், உன்னோட நிகழ்காலத்தை புதுசாக உருவாக்கிடலாம், அந்த எதிர்காலத்தை உன்னை நோக்கி வளைய வைக்கலாமா. இத்தனை விஷயம் இருக்கா அந்த லா ஆஃப் கிரேஸில். ஏன் அப்படின்னு சொன்னால், இது அந்த காரண காரியத்தை தாண்டினது, மற்ற எல்லாமே அந்த காலசட்டத்தில் அடங்குனதுன்னு பார்த்தோம். இது எப்படி தான் செயல்படுத்துறது அப்படின்னா, அதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது நம்பிக்கை, பிலீஃப் அண்ட் ஃபெய்த். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே போல தான் தெரியுது. பிலீஃப்ன்றது புரிந்து கொள்ள முடியாமையே யாரோ சொன்னாங்கன்னு நம்புறது. அது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காது, ஆனால் அதை நீ நம்புவ, அப்படின்னா அது பிலீஃப். ஃபெய்த்ன்றது பரிபூரண நம்பிக்கை, ஒரு சரணாகதின்னு சொல்லலாம். ஆனால் சரணாகதின்றது எனக்கு இது வேணும் எனக்கு கொடுன்னு காலில் விழறதில்ல, இல்லை என்னால் முடியலன்னு காலில் விழறதில்ல, வெறும் நன்றி உணர்வோடு இருக்கிறது. இதுதான் அந்த லா ஆஃப் அந்த கருணை கிரேஸில் செயல்படும். மொத்தமும் நீ ஒன்று ஒப்பிச்சிடுறது, அந்த இடத்துல அந்த கர்மா உன்னை விட்டு விலகிடும் அப்படிங்கிறாங்க. அந்த முழுமையான ஃபெய்த் அப்படி இருக்கும்போது உனக்குள்ள வெறும் நன்றி உணவு தான் இருக்கும். எந்த விதமான அடுத்தவங்களோட கருத்தோ இல்லை நீயே உருவாக்கி வச்ச எந்த சிந்தனைகளும் அங்கே இருக்காது. அங்கே தான் முழுமையான சிந்தனையற்ற நிலைக்கு நம்ம போவோம். இதற்கு நம்ம பகவத்கீதையில் அந்த தேரோட்டி இதை நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு குருவாக செயல்பட்டார் இல்லையா நம்ம கிருஷ்ணர், அவர் தான் தேர் ஓட்டுறாரு. அவர் தேர் ஓட்டுறாரு, இவர் தன்னோட செயலை மட்டும் செய்கிறார். இந்த செயலற்ற தன்மைனா ஒன்றுமே செய்யாமல் இருக்கணும் நம்ம நிறைய பேர் நினச்சிருவாங்க. அப்படி கிடையாது. அந்த செயல் நீ முழுமையாக எந்த விதமான பாதுகாப்பையும் தேடாத நிலையில் செய்வேன். இப்போ அர்ஜுனர் வரதத்தை கிருஷ்ணர் கரெக்டாக ஓட்டுறாரா, சரியான இடத்துக்கு போகிறாரா, நம்ம அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரான்னு துளி கூட திரும்பி பார்க்கல. மொத்தத்தையும் இயக்கத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாரு, செயல் மட்டும் அவர் கரெக்டாக செய்கிறாரு. அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. பிரபஞ்சத்தை தன்னை ஒப்படைச்சிட்டார். அது பாட்டுக்கு அந்த தேரை ஓட்ட போய் அர்ஜுனர் அந்த போரில் ஈஸியாக வென்றார். அப்போ அந்த விளைவுகள் அவருக்கு கிடையாதுன்றது தான் அவங்க சொல்ல வராங்க. இதில் நமக்கு உருவம் வச்சு சில வழிபாடுகள் செய்கிறோம், இல்லை உருவம் இல்லாமல் சில வழிபாடுகள் செய்கிறோம். அதற்கும் இந்த லா ஆஃப் கர்மாவில் 2 விஷயம் சொல்கிறாங்க. சகுண உபாசனா, நிர்குண உபாசனா. இதுதான் நல்லது, இது கீழே அப்படின்ற மாற்றங்கள்லாம் இல்லை. அதாவது இது கீழே இது மேலே அப்படின்லாம் இல்லை. 2 இடத்துலையும் அந்த முழு சரணாகதி நம்மளால் பெற முடியும். உருவ வழிபாடும் ரொம்ப குறை சொல்கிறதுக்கு இல்லை. அந்த முழு சரணாகதி வந்தால் உருவத்தை நம்மளை அறியாமே தாண்டிடுவோம். அது ஒரு படியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு உருவம் இல்லாமையே அந்த நிர்குண நிலைக்கு போயிடுவாங்க. அந்த நிர்குண நிலைக்கு போயிடுவாங்க. அந்த உபாசனா, இந்த 2 உபாசனாவும் அந்த லா ஆஃப் கர்மாவில் நடக்கும். அங்கே அந்த பிலீஃபும் ஃபெய்த்துக்குள்ள வித்தியாசமும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈர்ப்பு விதியிலேருந்து ஆரம்பித்தோம், ஆனால் பிரபஞ்சத்தில் இத்தனை விதிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னும் போது இந்த விதிகளோட அடிப்படையை தெரிஞ்சால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த விதிகளை நம்ம கையில் எடுத்துட்டு நம்மளால் செயல்படுத்தவும் முடியும். கடைசியில் ஒரு செயலற்ற தன்மைக்கும் போக முடியும். செயலற்ற தன்மைனா செயல் ஆற்றாமல் இல்லை, அந்த ஒப்படைச்சிட்ட பிறகு முழுமையான ஆற்றலோட நம்மளால் செயல்பட முடியும். அப்படிங்கிறது இந்த ஈர்ப்பு விதி மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன். இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் PMC சேனலுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.